நாளின் செய்யும் வினைதானின் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன், மார்கழி மாத ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்ப்பதற்கு முன் உங்கள் அத்துணை பேருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். வாங்க ராசிக்குள் செல்லலாம். கும்பராசி கால புருஷனுக்கு 11வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் அதாவது 3 நாள் ஆரம்பத்தில் மகரத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் 26 நாள் கும்பத்தில் வந்து சஞ்சாரம் செஞ்சு பலனை தரார். ராசிநாதன் ராசியில் இருக்கார். மூல திரிகோணம் ஆட்சி. அப்போது ராசிநாதன் ராசியில் இருந்தால் உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷைகள் நிறைவேறும் அல்லவா. அவிட்டம் 3-4 அதாவது பாதங்கள், சதய நட்சத்திரம், பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கும்பராசி. இந்த கும்பராசிக்கு இந்த தமிழ் மாதம் மார்கழி மாதம் எப்படி இருக்க போகுது, கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. நன்றாக இருக்குமா? சூப்பராக இருக்குங்க. அதாவது ராசிநாதன் முதல்ல நல்ல நிலையில் இருந்தார்னா எல்லாம் எவ்ரிதிங் இஸ் ஆல்ரைட். ராசிநாதன் நல்லவன், நல்ல இடத்துல ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார். எல்லாம் ஒன்று சொல்லுவாங்க, இந்த மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் ராசிநாதன் சனி வந்தால் 7.5 சனின்னு. 7.5 சனி இருக்கட்டும், இவங்க உழைப்பை நம்பக்கூடியவர்கள். மகர கும்பராசி அன்பர்கள் யார் ஒருவர் உண்மையாக உழைக்கிறார்களோ, உழைப்பை நம்புகிறார்களோ, அவர்களுக்கு இந்த சனி பகவான் எந்த கெடுதலும் பண்ண மாட்டார். உழைச்சிக்கிட்டே இருக்க உண்மையான உழைப்பாளிக்கு நல்லது செய்யக்கூடிய எந்த ஒரு தீய பலனும் தர மாட்டார் இந்த சனி பகவான். ஸோ நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷைகள் நிறைவேறும். கௌரவ புகழ் அந்தஸ்து செல்வாக்கு வாழ்க்கையை வந்து செம்மைப்படுத்திட்டு போகும். இப்போது ஒரு ரவுண்டு வருது 7.5 சனி அப்படின்னு சொன்னால் செம்மைப்படுத்திட்டு போகும். நம்ம 1 மாத பலனை தான் பார்க்க போகிறோம். 10ஆம் இடம் எப்படி இருக்கிறது, தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம், இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி விளங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடம் விருச்சிகம். விருச்சிகத்தை சனி பகவானே பார்க்குறார். இப்போ ராசிநாதன் 10ஆம் இடத்தை பார்த்தால் அற்புதம். அதாவது டெம்பரரி போஸ்ட்டில் இருந்திருப்பாங்க சில பேர், அவங்களுக்கெல்லாம் ஒரு பர்மனெண்ட்டு கிடைக்கும். சில பேர் வந்து இந்த தொழில் பண்ணலாமா இல்லை வேறு தொழில் மாறிக்கலாமா அப்படின்னு ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும். அதையும் தாண்டி ஒரு சிலர் வந்து வேலையில் வேவரிங் மைண்ட் இருக்கும். வேலை செய்யலாமா இல்லை தொழில் பண்ணலாமா அப்படின்னு இரட்டை மனசு இருக்கும் சில பேருக்கு. அப்படி உள்ளவர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டு போவோம். ஏங்க உங்கள் ஜாதக அமைப்புப்படி நீங்கள் தொழில் தாங்க பண்ணணும் அப்படின்னு ஜாதகரை நீங்கள் கேட்டீங்க, ஒரு ஜோசியரை அணுகி கேட்டீர்கள் என்று சொன்னால், உங்கள் ஜாதக அமைப்புப்படி தொழில் பண்ணணுமோ தொழில், உத்தியோகம் பார்க்கணுமோ உத்தியோகம் கண்டிப்பாக கிடச்சிடும். உங்களை சும்மா உட்கார வைக்க மாட்டார் இந்த சனி பகவான். பிஸி ஆக்கிடுவார், நல்ல சம்பாத்தியத்தை பண்ண விடுவார். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதி சுக்கிரனே வந்து அங்கே நல்ல நிலையில் இருக்கார். 10 செவ்வாய் வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். அப்போ பாருங்கள், 9 10, 10 11 சூப்பருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் 9ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பீடத்தில் இருக்கார். செவ்வாயும் முதல் வாரம் ஆட்சி பீடத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் தான் அதை தனுசுக்கு வரார். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை 10 11லேயும் 9 10லேயும் இருக்கிறதால தொழில் ஒரு முனைப்போடு, இன்வால்மெண்ட்டோடு, ஈடுபாட்டோடு, அதாவது கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும். அந்த கடனை வாங்கி தொழிலில் போடுவீங்க. தொழில் வாடிக்கையாளர்களை கவர்ந்து நல்ல ஒரு சம்பாத்தியத்தை நோக்கி பயணப்பட போகிறீர்கள். நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும், சந்தோஷமும் கிடைக்கும்.
பணம் வந்தால் 10 வந்துடுங்க. நல்ல சம்பாத்தியம் இருந்தாலே சந்தோஷம் வந்துடும். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். இந்த 2ஆம் இடத்துல ராகு இருக்கார் பாருங்கள். அப்போது இருக்கிறத விரிவாக்கம் பண்ணுவார். குடும்பஸ்தானத்தை விரிவாக்கம், பொருளாதாரத்தை விரிவாக்கம் பண்ணுறார். அப்போது தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்குகிறது. அப்போ நல்ல வருமானம் கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நல்ல எந்த தொழிலை மாற்றி அமைச்சு பண்ணணுமா, அந்த தொழில் சரியில்லைன்னா மாற்றி அமைச்சு பண்ணுவீங்க. இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணிப்பீங்க. காற்றுள்ள போதே தூற்றிக்குள் அப்படின்னு சொல்கிற மாதிரி சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு சொல்லவே தரங்க. ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டக்கூடிய ஒரு காலகட்டம். செவ்வாய் பூமிகாரகன், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரியக்கூடியவர்கள், விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். இது மட்டும் இல்லைங்க, 9க்குடைய சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கிறதால கலைத்துறையில் ரொம்ப பெரிய லெவலில் ரீச் ஆக போகிறீங்க, புகழ் பெற போகிறீங்க. 10ஓட 11 ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தவங்க நீங்கள் இப்போ மெயினான ஆர்டிஸ்ட்டு, ஒரு கதாநாயகி ரோல் இல்லை முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடித்து நல்ல ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ரெமுனரேஷனும் கிடைக்கும். இது மட்டும் இல்லை, உங்களுக்கு வங்கி, அரசு கருவூலம், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு போன்ற பிரிவில் பணிபுரிபவர்களுக்கு கூட அற்புதமான ஒரு காலகட்டம். சலுகைகள் கிடைக்கும், சம்பாத்தியம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். இது மட்டும் இல்லை, இன்டீரியர் டெக்கரேஷன், ஒப்பனை கலைஞர்கள், அழகு நிலையங்கள், வீட்டை பெயிண்ட் பண்ணக்கூடியவர்கள், ஆர்டிஸ்ட்டுகள், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். ரொம்ப ஒரு முதன்மை நிலையை எழுதக்கூடிய, அதாவது நல்ல சம்பாத்தியம் மட்டுமல்ல, ஒரு ரெகக்னேஷனும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது என்று சொன்னால் மிகையாகாது. இந்த 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். கொஞ்சம் எச்சரிக்கையாக தாங்க இருக்கணும். இப்போ பண வருவாய், குடும்ப மேன்மை, பொருளாதாரம், அதாவது உத்தியோக மேன்மை, தொழில் மேன்மை இருந்தால் பண வருவாய் இருக்கும், தொழிலில் நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்லாம் இருக்குது. இப்போ 2ஆம் இடம் நல்ல பண வருவாய், பொருள் வருவாய் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். பார்த்து பேசுங்க. வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள், இவங்கள்லாம் அங்கே வந்தாலும் பார்த்து பேசுங்க. மற்றபடி இருக்கிற இடத்தை விரிவாக்கம் பண்ணுவார். சில பேர் வாக்கை தொழிலாக கொண்டு செயல்படுவாங்க. வழக்கறிஞர், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், ஆடிட்டர்கள், ஜோதிட அறிஞர்கள், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சாதாரண நிலையில் இருந்திருப்பாங்க. இப்போ திடீர்னு பார்த்தா அவங்களுடைய ஜனனகால தசாபுத்தி அடிப்படை சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் இந்த ராகு கோச்சார நிலையில் அங்கே இருக்கிறதால உங்களுக்கு பெரிய லெவலில் ரீச் ஆவார். இப்போது ஒரு வழக்கறிஞர் இவ்வளோ நாளாக எங்கேப்பா இருந்தார், இவர் இவ்வளோ நல்லா அதாவது இவருடைய ஆர்குமெண்ட் ரொம்ப சிறப்பாக இருக்கே அப்படின்னு மற்றவர்களால் மெச்சப்படுவார், பாராட்டப்படுவார். அதுபோல தான் ஆசிரியர் பெருமக்களும் சொற்பொழிவாளர்களும் எல்லோருக்கும் சில ரெகக்னேஷன் கிடைக்கும், அற்புதங்கள் கிடைக்கும். மற்றபடி உங்களுக்கு 3ஆம் இடம் குரு, கம்யூனிகேஷன் பாவம் சிறப்பாக இருக்குது. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், இவங்க எல்லோருக்குமே சிறப்பான ஒரு காலகட்டம். முதல்ல ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்க பாருங்கள். விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு மாதம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. 10ஓட 11 இருப்பாங்க. இப்போ அப்படிலாம் இல்லை. இவங்க நம்பர் 1, நம்பர் 2 பொசிஷனுக்கு வரக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு. தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. ஸோ தொழில், உத்தியோகம் சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறாங்க. ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இருந்தாலும் 2ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதால பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறோம். தாயினுடைய நிலை சிறப்பாக இருக்கிறது. பாருங்கள், 4க்குடைய சுக்கிரன் உங்களுக்கு 9ஆம் இடம் குரு பார்வை ஒரு வாரம், அப்புறம் 10ஆம் இடம் அற்புதமாக இருக்கிறார். இப்போ தாய் வழி சொந்தங்களால்
அற்புதமான ஒரு சூழல். தந்தையால் கூட நல்லது நடக்கும். தந்தையால் உங்களுக்கு செல்வாக்கு பெருகும். தந்தைக்கு செல்வாக்கு பெருகும். தந்தைக்கு சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரும். அப்போது பிள்ளைகளுடைய நிலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 குடையம். இந்த 5 குடைய புதன் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே இருக்கிறார் அப்படின்னா 10ஆம் இடத்துல இருக்கார். அப்போ பிள்ளைகள் படிப்பு முடிச்சுட்டு அவங்க வேலைக்காக காத்திருந்தால் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இது அமைகிறது. அப்போ அவங்க சம்பாத்தியம், அதனால் நீங்களும் அவங்க சந்தோஷம், நீங்களும் சந்தோஷம். செலவுகள் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் சுப செலவுகளே அதிகமாக ஏற்படும். அசுப செலவு அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்காது அப்படின்னே சொல்லலாம். சுப செலவு அப்படின்னும்போது வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, பிள்ளைகளுடைய உயர்கல்வி, இப்படி இப்போ நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. தொழிலை விருத்தி பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்குது. ஸோ மொத்தத்தில் சுத்தபத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலையும் ஒரு சிலருக்கு அமைய போகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது இந்த லாபம், செலவை காட்டிலும் லாபம் இருக்குமானா லாபம் மிஞ்சுங்க. ரெட்டிப்பு வருமானம் வரும்போது கால் பங்கு தானேங்க செலவு வரும். மற்றபடி பிரச்சனையான வாரமாக இல்லை, அலைச்சல் மிகுந்த வாரமாக இல்லவே இல்லை. சந்தோஷகரமான ஒரு மாதமாக, கண்டிப்பாக சந்தோஷகரமான ஒரு மாதம், மகிழ்ச்சிகரமான ஒரு மாதம். நீங்கள் இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், சக்கரத்தாழ்வாரை போற்றுங்கள், மற்றபடி ராகுக்கு துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். இந்த கும்பராசிக்கு 17, 18, 19 சந்திராஷ்டம நாட்களாக வரும்பொழுது இந்த மாதம் 3 நாள் சந்திராஷ்டமம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க, சூதனமாக நடந்துக்குங்க, வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள், இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மற்றபடி அற்புதமான ஒரு மாதம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம்.